அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ தான். நிச்சயமாக இது ஒரு இனவாதத்தை தூண்டவோ இல்லாட்டி ஒரு ஒன்றுமே இல்லை என்றதை உங்களுக்கு முதலே பணிவும் பண்புடன் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள போக விரும்புகிறேன். அதாவது நான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னம் உங்களுக்கு எல்லாருக்கும் கூடுதலாக தெரியும் நினைக்கிறேன், என்ன ஃபாலோ பண்றாங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் புலிகளை பற்றி கதைத்தால் ஏதோ ஒரு வகையில் அது சிக்கலாகுது எங்க இலங்கையில. சரி, அப்ப நாங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு விடயத்தை செய்வோம் என்றதுக்காக தமிழ் எலிகள் என்ற ஒரு குரூப்பை துவங்கினான். அதாவது இது ஒரு குரூப் மட்டும்தான். சுருக்கி சொல்ல போனா அங்க ஒரு இயக்கம் அப்படி ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த குரூப் ஒன்று ஆரம்பிச்சான். அதாவது தமிழ் எலிகள் என்றால் தெரியாதாக்களுக்கு திருப்பியும் சொல்றேன். தமிழ் எலி என்றா இதுதான் அந்த எலி. ஸோ நான் தமிழ் மவுஸ் ஒன்று தான் ஒரு குரூப்பை ஆரம்பிக்கிறேன். அந்த தமிழ் மவுஸ் என்ற குரூப் ஏன் ஆரம்பிச்சேன்னு பார்த்தா, தமிழர்களுக்கு இங்கிலாந்துலையும் சரி ஜெர்மனிலையும் சரி இந்த மாதிரி நேரத்தில் நடக்கிற பிரச்சனைகளோ இல்லாட்டி மாதிரி நேரத்துக்குள்ள ஊழல்கள், அடுத்தது தமிழர்களுக்கு பிரச்சனை, அடுத்தது சிங்களவர்களுக்கு தமிழர்களுக்கு உள்ள பிரச்சனைகள், அந்த இனவாத பிரச்சனைகள், அதுகள் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பும் எல்லாரும் சேர்ந்து என்றதான். ஏன்னா எல்லாரும் என்ன மட்டும் வீடியோ கதை எல்லாத்தையும் எனக்கு அனுப்புறீங்க. அதனால நான் தனியா பாதிக்கப்படாதானே? அப்ப மொத்தமா எல்லாரும் தானே பாதிக்க வேணும். அப்ப அதெல்லாம் வாங்க இணைங்கன்ற பலர் இணைஞ்சிருந்தீங்க. ஸோ அதுக்குள்ள எனக்கு ஒரு கருப்பாடம் இணைஞ்சிருக்கு. அந்த கருப்பாடு போட்ட கருத்து தான் இன்றைக்கு நான் இதுல உங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். அதாவது இவர் யார் என்று பேரூர் எல்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா அவ்வளவு கேவலமானவன் நானும் இல்லை. ஆனா இவர் யாழ்ப்பாணத்தை பற்றி எங்களை பற்றி கேவலமாக எழுதியிருக்கிறார். ஸோ அந்த கேவலமாக எழுதியிருக்கல உண்மையை சொல்ல ரத்தம் துடித்தது, மனம் கவலைப்பட்டது, பல விடயங்களை கவலைப்பட்டது. ஸோ எனக்கு இப்போ நார்மலாகவே இப்படி பார்க்கல ஒரு வித்தியாசமாக தான் நான் வீடியோ போடுறேன். ஆனா இப்ப நான் அதை வேற மாதிரி கொண்டு வந்து வேற மாதிரி பயணிப்பு பண்றதுக்காகத்தான் இந்த முடிவுகளை மாற்றி கொண்டேன். அதாவது இந்த இவற்ற கருத்து எப்படின்னு பாத்தீங்களா இந்த மாதிரி இலங்கை தான் துவங்கியிருக்கார். அப்ப நாங்கள் எல்லாம் என்ன வேற எங்க பிறந்த நாங்களும் இலங்கை தான். ஆனா இலங்கை ஒழுங்கா எங்களுக்கு நடக்காவிடையத்தான் நாங்கள் எங்கட பேர்களை வேற மாதிரி இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஸோ அதாவது மாதிரி இலங்கை என்று போட்டு தேசிய தலைவர் மே அனுரகுமார திசாநாயக அவர்களே என்று அவருக்கு யாரு தேசிய தலைவருக்கு அவர் போட்டிருக்கார். ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு சிங்களமும் தமிழும் கலந்த ஒருவர். இவர் ஒரு கிரிக்கெட் பிரியர். இவருக்கு ஏதோ ஒரு வகையில சிங்களவர்களிடம் லாபம் கிடைக்குது. அதனால இவர் கொஞ்சம் கூட அவர்களுக்கு பக்கம் பாடுறாருன்றது எனக்கு இதுல தெரிஞ்சுது. அதாவது நியாயமா உண்டு நிற்கணும். அதாவது எல்லாரும் நாங்கள் வழியா பார்த்தோமா இருந்தால் இப்ப தமிழர்களுக்கு அரசாங்கத்திட்ட இருந்து பெரிய அளவில் வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஒன்றிய அரசாங்கத்தோட ஒட்டி வாழ்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம சகோதர முஸ்லீம்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாம முஸ்லீம்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் சிங்கள அரசாங்கம் செய்து கொடுக்கும். அதே மாதிரி அவர்கள் சோழி இல்லாதவர்கள் என்ற எண்ணம், அதாவது சோழி இல்லாதவர்கள் நாங்கள் சோழியானாக்கள், நாங்கள் ஏதோ நாட்டை பிரிக்கிறார்கள், நாங்கள்லாம் அந்த சண்டையை துவைக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் பலருக்கு உண்டு. ஸோ அது எந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அது ஒரு மாதிரியான கருத்து. ஸோ அந்த இடத்துல இவர் மேற்கொண்டு எழுதிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, திடீரென்று ஒரு கண்மூடித்தனமான முடிவுக்கு வர வேண்டாம். ஸோ கண்மூடித்தனமான முடிவுக்கு வர வேண்டாம் என்று அனுராக்கு இந்த நபர் அறிக்கை விடுறார் என்ற முகநூல்ல எனக்கு எழுதுறார். அதாவது யாழ்ப்பாண நாதாரி நரி இந்த போட்டோ போட்டிருக்கு, நாய் இந்த போட்டோ போட்டிருக்கு, கூட்டம் பற்றி உங்களுக்கு சரியாக தெரியவில்லை, அனுராக்கு சரியாக தெரியவில்லையா என்று இவர் அனுராக் சொல்ற மாதிரி எந்த குரூப்புக்கு அது தமிழ் மவுசுக்கு எழுதிக்கிறார். அதாவது தெரியவில்லை. இந்த யாழ்ப்பாணி நான் சொல்றேன், தேவடியால் கூட்டம் சரியா வெளிநாடுகளில் இருந்து கொண்டு உள்நாட்டில் முதலை கண்ணீர் விட்டு உங்களை ஏமாற்றுகின்றனர். இதை கண்டு ஏமாறாமல் இருங்கள் என்று ஒரு தமிழ் பேரையும் கொண்டு சிங்கள பேரையும் கொண்ட ஒரு நபர் எழுதியிருக்கிறார். ஸோ இதை விட மேற்கொண்ட மானே தேனே அவற்ற கடிதங்கள்ல பாத்தீங்கன்னா ஏமாற்றிருக்கிறார்கள். ஸோ எப்போதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுங்கள். யாழ்ப்பாணி இதை சொல்றேன், வேச கூட்டத்தை கண்காணியுங்கள். முடிந்தால் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தை கூட்டி ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுங்கள், நன்றி என்று இப்படி ஒரு கருத்தை எழுதியிருக்கிறேன். ஸோ இவ்வளவு ஒரு வன்மத்தை இதுல எழுதியிருக்கான்னு பாருங்க. அதாவது இவர் உண்மையா சொல்ல போனா ஒரு சிங்களவர், ஓப்பனா சொல்ற தமிழ் தெரிஞ்ச சிங்களவர்.
இவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இருக்காது. இவர் யாழ்ப்பாணத்தை இப்படி ஒரு தாக்கி எழுதியிருக்கிறார். உண்மையா சொல்ல நானும் யாழ்ப்பாணம் தான். அதாவது ஒரு மனவத்தை பார்த்து அந்த வீடியோ நான் போடுறேன். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கத்தான் அப்ப கப்பல்ல நீங்க வரைக்கலே நாங்கள் உங்களை ஒன்றா இருக்கத்தான் கூப்பிட்டுறாங்க. ஸோ நீங்க கப்பல்ல வந்து கவுண்டுவே கடந்த விஷயத்த எங்களுக்கு தெரியாம போச்சு. எங்களை கவுக்க வந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போச்சு. ஸோ அதால நாங்கள் அதை பெரிய ஈடுபடாம விட்டுட்டோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மவுசண்ட இதுல ஆக்டிவா ஆர் நிக்கிறேன்னு பார்த்தோம்னா தமிழாக்கள் இல்லை, எதிரிகள்லாம் அதுக்கு வந்து ஆக்டிவா நிக்கிறாரு. ஒரு பேருக்கும் பயம் இருக்கு. அதாவது எலி என்றாலும் பயன்தான், புலி என்றாலும் பயன்தான் இந்த ஒரு சிலருக்கு. அப்ப இது என்ன மாதிரி எனக்கு விளங்கியல. அதாவது உண்மையா நான் திருப்பியும் சொல்றேன், அந்த இலங்கையில உள்ள தமிழ் இவர் வந்து லண்டன்ல இருக்கிறாரு. இவர் கிரிக்கெட் பிரியர். இவர் லண்டன்ல இருக்கிறார். சிங்கள இதுகளோட டீமோட விளையாடக்கூடியவர். இவர் அப்படி கொத்தால் இப்படி ஒரு கருத்து எந்த இதுக்கு வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இவரோட நான் மேற்கொண்டு நான் இப்ப பிளாக் பண்ண போறேன் இல்லைன்னு இல்லை. இவரோட நான் மேற்கொண்டு இவரோட பயணிச்சு பிரயோசனம் இல்லைன்னு நான் விளங்கிடுது. இவரோட இதை கொண்டு மேற்கொண்டு நான் வீடியோ போடுறா இல்லை. ஆனால் இதே நான் சொல்றேன்டா, எவ்வளவு தூரம் அதாவது எங்களை அழிக்க பலர் முயற்சி செய்யறாங்கன்றதை நீங்க திட்டவட்டமா பாருங்க. அதாவது ஒரு சிலர் வந்து எப்படி வந்து சொல்வார்கள் என்றால், ஐயோ நாம் வந்து வேலை செய்யற இடத்துல வந்து சிறப்பா விடுதலை புலிகளை பற்றி சொல்லுவார்கள். அதாவது தான் ஒரு இடத்துல போன இடத்துல கஞ்சா அங்கேயோ வித்து கொண்டு குடிச்சு கொண்டு வந்தவங்களாம். அப்ப உடனே ஒரு சிங்களவர் போய் சொன்னாராம், பாத்தியா நீ ஏன்டா விடுதலை புலி என்ற பேரை கெடுக்கிறான்னு ஒரு ஆளுக்கு பேசினாராம் என்று ஒரு கதையை சொன்னேன். ஸோ அப்ப அந்த அதாவது பெண்களை கற்பழிக்கிறதுக்கு அவங்க ஒழுக்கத்தை பேர் இந்த மாதிரி கதைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் இனி ஒற்றுமையா இருக்கணும் என்றுதான் வரையினேன். அந்த வேற ஒன்றுக்கும் வரையில்லை. நாங்கள் ஒற்றுமையா தான் இருக்க வேணும் என்று நாங்களும் சொல்றோம். ஆனால் இந்த சிக்கல்களை கொஞ்சம் தீர்த்து வைங்கொண்டான் நாங்கள் தாழ்மையா அவங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கொள்றோம். அதாவது மற்றபடி இப்படியான ஆட்களை என்ன செய்ய முடியும்? அதாவது சாரி நான் திருப்பியும் சொல்றேன், தேவடியால் மகள், அடுத்தது நரி, நாய், வேச எல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் எந்த வசனம், இந்த எடுக்கப்பட்ட வசனங்கள் ஏன் இப்படி எல்லாம் வன்மத்தை தமிழர் மீது கொட்டணும்? அதை விட யாழ்ப்பாணத்தில் இப்ப யுத்தமா நடக்குது இராணுவத்தை குவிக்கிறதுக்கு. இராணுவத்தை குவிக்க சொல்லி அனுராக எழுதியிருக்கிறார். அனுராக எழுதுறன்னு சொல்லி எந்த அந்த தமிழ் மவுஸ் அந்த இதுக்குள்ள வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. நாங்கள் ஒரு நாள் ஒருவருக்கும் விரோதம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த பெரிய உலகத்தில் ஜெர்மன், பிரான்ஸு கூட முழுக்க இருக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தெரியும் எந்த மக்களாண்டாலும் அனுசரித்து போகிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியாதுன்றதில்லை, எப்படியான ஆக்களுக்கு தான் தெரியாதுன்றதில்லை, மாற்று கருத்து இல்லை. ஸோ நண்பர்களே, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க. முடிஞ்சவரை தமிழ் மவுஸ்ல வந்து இணையுங்கள். இனி இவர் இருக்க மாட்டார், இவர் தமிழ் மவுஸ்ல இருந்து இவரை நீக்கிடுவர். ஸோ இவர் இருக்க மாட்டார், வந்து இணையுங்கள். நாங்கள் எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்து ஆக வேணும். அதுதான் எங்களுக்கு தேவையானது. அதாவது எங்கண்ட சுதந்திரம், எங்கண்ட வசதி, எங்கண்ட பணம், எங்கண்ட இதை நாங்கள் எங்க செலவழிக்கணும், எங்க கொடுக்கணும், எங்க வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முதல் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக பயணிக்கணும். இதுதான் உண்மையான ஒரு விடயம். ஸோ முடிந்தவரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.